வணக்கம். நாம வீட்டுக்குள்ள இருந்தாலும் தெருவில் இருக்கிறது நம்ம கடிக்க வருது, தினசரி கடிக்க வருது. அது வேற சொறி பிடிச்சி சாகிற நிலையில இருக்கு. இருந்தாலும் அது கடிக்க வருது. நாம அதை அடிக்கிறோம், அடிச்சு துரத்துறோம் இல்லையா? கல்லால் அடிக்கிறோம் அல்லது கம்பால் அடிக்கிறோம், ஏதோ ஒன்று பண்றோம் இல்லையா? அதுதான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்குது. மே மாதம் 7ஆம் தேதியில இருந்து அந்த 10ஆம் தேதி 5 மணி வரைக்கும் நாம் சரியாக அடிச்சிருக்கோம், சரியாக அடிச்சிட்டோம். நம்ம வேண்டாம் விட்டுடுங்க அப்படின்ட்டு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டுக்கிட்டாங்க, போகிற நிறுத்துங்க, சண்டையை நிறுத்துங்க, எங்களை விட்டுடுங்க அப்படின்ட்டு அவங்க கேட்டுக்கிட்டதுனால நாம் சண்டையை நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். இது சண்டை தான், இதை போர் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. போர்னா அவங்க எல்லைக்குள்ளாடி போய் அடிக்கணும் நம்ம பீரங்கியெல்லாம், அப்போ தான் அது போர் ஆகும். ஆனால் நம்ம அப்படி பீரங்கியெல்லாம் பயன்படுத்தலை. நம்முடைய எல்லையில் இந்த பக்கம் இருந்துட்டு அவங்க பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி மையங்கள் 9 தரமட்டமாகணும். அது எப்படி பயிற்சி மையம்னா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு மேலே ஒரு 10 ஸ்டார் 15 ஸ்டார் அப்படி இருக்கும். ரொம்ப செல்வ செழிப்பா, வெளியில பட்டினி தரித்திரம். ஆனா இந்த கேம்ப் வச்சிருக்கான் பாருங்க, பயங்கரவாதிகளை சின்ன பசங்களை கூட்டிட்டு அவனை தங்க தொட்டிலில் தாளாட்டி அவனுக்கு ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கொடுத்து எல்லா வசதியும் அவனுக்கு பண்ணி அவனை மெத்தையில் படுக்க வச்சு தாளாட்டி பாராட்டி அவன் இந்துன்னா அழிக்க வேண்டியவன், இந்துக்களெல்லாம் அழிக்கணும், இந்தியாவை நம்ம அழிக்கணும், இதுதான் நம்ம கொள்கை, வேற எதுவுமே கிடையாது, உலகத்தில் இருக்க புத்தகமே மொத்தம் இதுதான் புத்தகம், இது உலகத்தை படிச்சுக்க, அப்போ இந்துவை அழிக்கிறது தான் நம்ம தர்மம், அப்போ தான் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தில் 72 பெண்களை கொடுப்பாரு, நீ ஒரு இந்துவை அழிச்சியன்னா அதனால நீ ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை உள்ள கூப்பிட்டாச்சுன்னா வெளியே விட மாட்டாங்க. உள்ள எல்லா வசதியும் சொர்க்கம் மாதிரி இருக்கும். அப்படி சொர்க்கம் மாதிரி இருக்கணும்னா 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மசூதியும் 15 ஏக்கராவில் அதற்கான இடமும் கட்டி வச்சிருக்கான். அப்படி ஒரு நிறைய இடம் இருக்கு. அப்படி நிறைய அங்க பயிற்சி கொடுத்தா இங்க பட்டுன்னு சொல்றான். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நீ இந்துவான்னு கேட்டு சுட்டான் பாருங்க. அவன் புத்தியில என்ன இருக்கு, அவன் புத்தியில அப்படி ஏற்றி வச்சிருக்கான் அங்க பயிற்சி. அந்த பயிற்சியை யாரு கொடுக்குறா? பாகிஸ்தான் ராணுவம் தான் அந்த பயிற்சியை கொடுக்குது. ராணுவம் தான் பயிற்சி. அவன் ஒத்துக்கிட்டான், நாங்கள் இப்படி தான் 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அதனால அவனை நம்ம அடித்தோம், அடின்னு அடித்தோம். அவனுடைய ராணுவ ஸ்தலங்களையும் அடித்தோம். அவன் அனுப்புனான் நிறைய ட்ரோன்களை எல்லாம், விமானத்தெல்லாம். எதுவுமே நம்மகிட்ட தாக்கலை. அடின்னு தப்பி ஏதோ ஒன்று அப்படி விழுந்துருச்சு. அதில் கொஞ்சம் பாதிப்பு நமக்கு வந்துச்சு. ஆனால் எதுவுமே இங்கே விழலை, எல்லாத்தையும் நம்ம வழியிலேயே மடக்கிட்டோம். ஆனால் நம்முடைய ஏவுகணைகள் எல்லாம் அங்கே போய் விழுந்தது. எங்கே விழுந்து தரமட்டம் ஆயிடுச்சு. 9 கேம்பு தரமட்டமாச்சு, 3 இராணுவ ஸ்தலங்கள் தரமட்டமாச்சு, இன்னும் நிறைய. அதெல்லாம் சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது. அதை இந்திய அரசாங்கம் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. நிறைய பெரிய அடிச்சிருக்காங்க. அடிச்சுக்கிட்டு அவன் ஐயா விட்டுடுங்கன்னு சொன்னான். அதனால இப்போ நம்ம விட்டுட்டோம். அதாவது நம்மளை பார்த்து குறைக்குது, கடிக்க வருது இல்லையா? அதை 4 சாத்துறோம்ல, அதை தான் இப்போ நம்ம செஞ்சுருக்கோம். இதை ஒரு சண்டை நிறுத்தம் அப்படின்னு சொல்லலாம். சண்டை நிறுத்தம் பண்ணாலும் அவன் எல்லையில் சுட்டுக்கிட்டு தான் இருக்கான். அது அப்படி தான் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம இராணுவத்துக்கு சொல்லிட்டோம், எல்லையில் குறைச்சோம்னா எல்லையில் துப்பாக்கி சூடு நடத்துனோம்னா நீங்கள் பதிலடி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது எப்போவும் அப்படி தான் இருக்கும். அதனுடைய புத்தி அது. இதுதான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில இப்போ நடக்கிற சண்டை. இப்போ நாம் நிறுத்தியிருக்கோம், போதும்னு நிறுத்தியிருக்கோம். அவனை விட்டுருங்கன்னு சொன்னான், அதனால விட்டுட்டோம். 4 சாத்து பலமாக சாத்தியிருக்கோம். வணக்கம்.